அம்மாடா. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மாடா. என்னப்பா ஃபேனில் கை பற்றுமோன்ட்டு பயந்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு தத்துவம் சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ பதிவு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 4 ஓகேங்களா? அதாவது நம்ம தடம் பதிப்போம் பேட்சுடைய ஸ்கெடியூல் 4 உடைய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி நம்ம வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த ஸ்கெடியூல் 4 உடைய பைலாங்குவல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ஸ்கெடியூல் 3க்கு வந்து பைலாங்குவல் கேள்வி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பட் நிறைய பேர் வந்து அது வரலன்னு சொல்கிறீங்க. நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் 3 உடைய பைலாங்குவல் கொஸ்டின் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸ்கெடியூல் 4 சென்ட் பண்ணும்போது 3 உடைய பைலாங்குவலும் சென்ட் பண்ணுறேன். ஸ்கெடியூல் 4க்கான பைலாங்குவல் நாளைக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் 5க்கு உண்டான டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் ஸ்கெடியூல் 5க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸ் கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 வரும். அதுக்கான சிலபஸ் எது என்ன ஏதுங்கிறது எல்லாமே இன்றைக்கி ஸ்கெடியூல் 5க்கு உண்டான அந்த டீட்டெயிலும் வந்துடும். ஸ்கெடியூல் 4க்கு உண்டான கொஸ்டின் பேப்பரும் வந்துடும். ஸ்கெடியூல் 4க்கு உண்டான டெஸ்ட் கொஸ்டின் பைலாங்குவல் நாளைக்கு வந்துடும். ஸ்கெடியூல் 3க்கு உண்டான பைலாங்குவல் கொஸ்டின் இன்றைக்கே வந்துடும். கிளியரா? புரிஞ்சுங்களா? தடம் பதிப்போம் பேட்சுக்கு. அடுத்தது ஓகே, இப்போ நான் அப்படி காமிச்சேன் பார்த்தீங்களா? என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் படுற மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து கிடையாது. ஏன்னா ஃபேன் உயரமாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரியும் எல்லோரும் நம்மளையே வந்து குறை சொல்கிற மாதிரியும் நமக்கு தோணும். அப்படி கிடையாது. இவங்க அதை நினைப்பாங்க, அவங்க இதை நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி நாம் ஒரு மாதிரி ஆகிடுவோம். ஓகேங்களா? அதனால் நாம் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? அது பாட்டு இயல்பாக தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால் உங்களை யாரும் வந்து இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு எனி டைம் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நம்ம வந்து நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? அது வந்து எல்லா டைம் நம்மளே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் பொழப்பு இருக்கும், அவங்களுக்கு வேலை இருக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்க. போகிற போக்கில் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒன்று சொல்கிறதுல நாம் ட்ரிகர் ஆகி நாம் ஏதோ ஒன்று கத்த, அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவோம், நாம் அந்த இடத்துல கெட்டவங்களாகிடுவோம். நாம் ஏதோ வார்த்தையை சொல்ல நாம் கெட்டவங்களாகிடுவோம். அவங்க நல்லவங்களாகிடுவாங்க. அப்போ நம்மளை ட்ரிகர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை வந்து கெட்டவங்களாக்கி விட்டுருவாங்க. ஸோ என்ன, நான் போகிற போக்கில் பேசுகிறவங்கள நினச்சி நம்ம வருத்தப்படணும் தேவையில்லை. அவங்ககிட்ட கான்வர்சேஷனும் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம போகிற ஒரு இலக்குங்கிறதே வேறு. நம்ம குடும்பத்துக்காகவும், நமக்காகவும், நம்ம பெற்றவங்களுக்காகவும், நம்ம பிள்ளைங்களுக்காகவும், நம்ம கணவருக்காகவும், மனைவிக்காகவும், எல்லாத்துக்குமா உங்களுக்காகவும் சேர்ந்து தான் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அப்படிங்கும்போது அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் மைண்டில் வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சும்மா மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து இப்போ எப்படி எடுத்து செய்கிறேன் பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது தான் இல்லை ஃபேனில் டச் பண்ணுற மாதிரி இருக்குங்கும்போது டக்குன்னு தோணுச்சு. தொடுற மாதிரியே இருக்கும், தொடாத மாதிரிங்க மாதிரி நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கும், நம்மளை பேசுகிற மாதிரியே இருக்கும், நம்மளை புறணி பேசுகிற மாதிரியே இருக்கும். பேசுவாங்க, ஆனால் எனி டைம் நம்ம பேச மாட்டாங்க. ஸோ அதனால் அதை நினச்சி நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. கான்வர்சேஷனுக்குள்ளே அவங்களுக்குள்ளே போகாதீங்க. கிளியராக புரிஞ்சுங்களா? நல்லபடியாக படிங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம கிடைச்ச ஒரு வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி அதில் வெல்றதுக்கு, வின் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போராடணுமோ போராடணும். இது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கணும். கஷ்டப்பட்டால் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு தனி வீடியோவை பதிவாக கொடுக்குறேன். நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேட் லெவலில் மார்க் எடுக்கும்போது எப்படி இருக்கும், அதுக்கானது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எதையுமே நம்ம உழைப்பை கொடுத்தோம்னா நமக்கு தேவையானது டபுளாக நமக்கு கிடைக்கும். அந்த உழைப்பை மட்டும் நிறுத்தவே கூடாது. அந்த உழைப்பை மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாது. அந்த உழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். யார் நம்ம மேலே நம்பிக்கை இழந்தாலும் நாம் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது. அது இழந்தீங்கன்னா அது வந்து வேறு யார் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாலும், என்ன சப்போர்ட் பண்ணாலும் எதுவுமே உங்களால் வந்து பார்த்தோன்னா சாதிக்க முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை எப்போவுமே இருக்கணும். அதுதான் அதான் மூலதனம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் நான் சொல்கிறது, உங்கள் சப்போர்ட்டிவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் சொல்கிறது எல்லாமே. ஃபஸ்ட்டு மேலே உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கணும். அதை மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி நாள் சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவு வரும், அடுத்தடுத்த கண்டென்ட் வரும், ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த ஸ்கெடியூல் 4 உடைய எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா டோட்டலாக
கிளாஸஸ்லேருந்து பிடிஎஃப்லேருந்து எல்லாமே அனுப்பிச்சிட்டோம். ஈவன் வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கூட நீங்கள் ஸ்கெடியூல் 3 கேட்டிருந்தீங்க. அதுவுமே நம்ம வந்து சென்ட் பண்ணியிருப்போம். மெட்டீரியல்லேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு, கிளாஸஸும் கொடுத்தாச்சு. கொஷின் பேப்பர் மட்டும் தான் அதை இன்றைக்கி சென்ட் பண்ணிவிடுவோம். ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.